ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அப்படி டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே வந்து நொறுங்கி அதில் பயணம் செஞ்ச 242 பேரில் 241 பேர் இறந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமா வெளியே குதிச்சு தப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிளேன் விழுந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், அதாவது பயிற்சி டாக்டர்ஸ் இருக்கிற ஹாஸ்டலுங்க. அதில் விழுந்ததில் அங்கிருந்த ஒரு 6 பேரும் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. இல்லாமல் அந்த விமானத்தில் பயணம் செஞ்சவங்களுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ், லேட்டஸ்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு டாக்டர் வந்து அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு லண்டன்லேயே போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறப்ப அவங்க குடும்பத்தை சேர்ந்த 5 பேருமே வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. அதில் பணிபுரிஞ்ச ஏர் ஹோஸ்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் குஜராத்தோட முன்னாள் அமைச்சர் அவங்க பொண்ணை பார்க்கலான்னு போனது, இது மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கனவுகளோட போன போது இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால இந்தியாவே சோகமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் சில லூசு பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே விபத்து நடந்த இடத்துல வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு அவங்க பேக்கில் வந்துட்டு நிறைய அந்த பகவத்கீதை வந்து துணியால் சுற்றி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த கோர விபத்துலையும் அந்த பகவத்கீதை மட்டும் எரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜெல்லாம் காமிச்சிட்டு கடவுளோட கிருபை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ முட்டாள்தனமாக தோணல. இந்த மாதிரி விஷயங்களை இவங்க வந்துட்டு முன்னெடுக்கும் போது தான் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை மக்களுக்கு வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேற. இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இவங்க பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களும் வந்துட்டு இதை பார்க்கும்போது என்னடா இவங்க லூசு பசங்களா இருக்காங்க அப்படின்றத சொல்ல தோணுமே தவிர இது வந்து சரி அப்படின்னு யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தயவு செய்து மக்களை காப்பாற்றுறதோ இல்லை மக்களுக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில் கடவுளை வந்து இழுத்துட்டு வந்துட்டு பாவம் அவரை கஷ்டப்படுத்தாதீங்க.